அடுத்த வருடம் 2026 தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திமுக பயப்படுவது நமக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லை, வேற எந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு யோசனையும் இல்லை. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு, எக்ஸிட் மூட்டில் வந்துட்டார். அதனால தான் ஊட்டியில் 7 நாள் மற்ற சுற்றுலாவும் ஒவ்வொரு ஊரையும் எக்ஸிட் மூடுக்கு கடைசி ஆண்டாக முதலமைச்சராக இருக்க போகிறார். அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பேனர் வச்சதுக்கு நிறைய இடத்துல பெயிலுக்கு போன நம்ம வழக்கறிஞர்களே சொன்னாங்க, பேனர் வச்சதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டே சொல்றாங்களாம், என்னங்க பேனர் வச்சதுக்கு இதுக்கு முன்னாடி வழக்கே இல்லை, என்ன புதுசா இருக்குன்னு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேனர் வச்சதுக்கு வழக்கு போடப்படுவது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அதையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்கன்ட்டார். IAS IPS எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இந்த அரசு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்ல, கிரவுண்ட் லெவலில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இன்று பல அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்த அரசு மாறப்போது, புதிதாக ஒரு அரசு வரப்போகிறது, அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து விட்டார்கள். பேனர் வைக்காதனா உயர்நீதிமன்றம் உத்தரவுக்குன்னா வேண்டான்னு ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு தலைவரை சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. எங்கே போனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சி நடக்குது என்று சொன்னால் யாரும் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு அரசாங்கம்தான் இந்த தமிழ்நாடு அரசு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே எல்லாருமே அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கினாங்க. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது, எறும்பு எல்லா இடத்துலையும் பூந்து வரும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு இடத்துலையும் எறும்பு போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இப்போ நிர்மல்குமார் சார் சொன்னது மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி வழக்கு போடுறது நம்மளுடைய நிர்வாகிகள் மீது தான் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை ரொம்ப அழகாக வழக்கறிஞர்களாகிய நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்களை எப்படி வெளியில் எடுத்துன்னு வரணுமோ நீங்கள் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க. முந்தா நாள் கூட ஒரு பெயில் அன்னைக்கு நைட்டே இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போய் ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் அடித்து சொன்னார், பெயில் வாங்கிட்டேன்னு இட்டுன்னு. ஏன்னா எல்லாமே பொய் வழக்கு தான் போடுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த வருடம் வழக்கறிஞர் பிரிவுன்ட்டு ஒரு மீட்டிங் போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு 200 பேர் 250 பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினச்ச இடத்துல 1500 வழக்கறிஞர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்தில் கலந்து கொண்டார்கள். நான் ரொம்ப ஆச்சரியமாகவே நான் பார்த்தேன். ஏனென்று சொன்னால், கட்சி ஆரம்பித்த பிறகு தான் நான் அந்த அட்வொகேட் விங் முதல்லேருந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்திருக்கிறாங்க. சரி, அழைச்ச எல்லாருக்குமே வேலை இருக்கும், கோர்ட்டில் வேலை இருக்குமேன்னுட்டுன்னு இருந்தேன். ஆனாலும் அதை நான் வேலை நாட்களில் தான் அந்த மீட்டிங்கை வச்சுருந்தேன். எல்லாமே வந்திருந்தார்கள். அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று சொன்னால், தளபதி மேல் வைத்திருக்கிறதின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக வந்தவர்கள் தான் அன்று. இன்று இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கனாலே உட்காந்து இருக்கிறவங்க அங்கே எல்லாருமே சகோதரிங்களாம் பார்க்கும்போது எல்லாருமே தெரிஞ்ச முகமாகவே தான் இருந்தது. தெரிஞ்ச முகமாக இருக்குதுன்னு எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு மக்களோட மக்களாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மட்டுமில்லை, வழக்கறிஞர் அணிகளும் அவர்களுடன் இருக்கிறார்கள் என்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் 8, 9, 10 மாதம்தான் இருக்குது. இனிமேல் பட்டு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாரையும் நாங்கள் என்ன சொல்லுவோம், எல்லா இடத்துக்கும் நான் மீட்டிங் போவேன், எல்லா இடத்துலையும் போய் பேசும்போது நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், எங்கள் கட்சி உங்களுக்கு இருக்கு, நம்மளுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்கும், தலைவர் உங்களுடன் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவேன். ஆனால் இங்கு நீங்கள் தான் எங்களுக்கு பலமாக அரணாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் தான் இனிமேல் விட்டு உங்களை காட்டி தான் இப்போ அந்த கருப்பு கோட்டை பார்த்தோன்னே நான் அப்படி அந்த ஹைகோர்ட்டுக்கிட்ட வெளியில் நின்னேன்.
நிற்கிறதுக்கே நான்லாம் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இதான் ஹைகோர்ட்டான்னு வெளியிலேருந்து தான் பார்ப்பேன். இது வரைக்கும் நான் உள்ளார கூட போனதே கிடையாது. இந்த கோர்ட் உள்ளார என்னடா இது வெறும் கருப்பு கோட்டாவே இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே வரும்போது பார்த்தா வரவேற்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரித்த முகத்துடன் வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய தாய் மாமா பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக சிங்காரவேலுன்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா எஸ்பியாக இருந்தார். எங்கள் மாமா பிடிப்பார், ஆளுங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளார வைப்பார். சாயங்காலம் ஆனால் எங்கள் தாய் மாமா அவரை வெளியில் இட்டுன்னு வந்துடுவார். 2 பேரும் வீட்டில் பார்க்கும்போது எலியும் பூனையும் மாதிரி அப்படி 2 பேரும் உருன்னு இருப்பாங்க. 5 நிமிஷம் கழித்து தான் அப்படி பேசிப்பாங்க. அப்படி நானும் ஒரு வழக்கறிஞருடைய குடும்பத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் இனி நமக்கு சிடிஆர் அண்ணன் சொன்னது போல பெரிய சவால் இருக்குது. நம்மளுடைய தோழர்களை நாம் ஒரு காலமும் கைவிடக்கூடாது. அவர்கள் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தயவு செய்து நீங்கள்தான் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வழக்கறிஞர் அட்வொகேட்னாலே ஒரு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போது அட்வொகேட்ஸாக வராங்க. அப்படி வராங்கன்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படித்தா மட்டும் போதாது, அந்த திறமை ஓணும். அந்த திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான். எங்களுடைய நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய திறமையான வழக்கறிஞர்கள் நீங்கள் தான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா மற்ற இடத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதவி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் போடலாம், டெண்டர் விடலாம், எல்லாமே இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் அதை செய்கிறேன்னெலாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் தாராளமாக நம்மளுடைய தலைவர் தளபதியை நீங்கள் நம்பலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் 2026 தளபதி கண்டிப்பாக முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அரசு அமைந்தவுடன் நம்மளுடைய இளம் வழக்கறிஞர்களும் சரி, சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் சரி, பிபி அண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக கண்டிப்பாக நியமிக்கப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இங்கே நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஒரு மோட்டர் சைக்கிளில் நோட்ரி பப்ளிக் அப்படின்னு போட்டு இங்கே ஒரு போர்டு மாட்டி வண்டியில் உக்காந்துன்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை அடுத்த வருடம் இருக்காது. அந்த இளம் வழக்கறிஞர்களுக்கு அந்த படித்த படிப்புக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு தனியாக அலுவலகம் அமைத்து தருவதற்கு தலைவர் அவர்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வார்கள். மேலும் நம்மளுடைய அட்வொகேட் விங்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. 5000 பேர்கிட்ட இருக்கிறாங்க என்று அண்ணன் அவர்கள் சொன்னால், அதற்கு மேலே 5000க்கு மேலேயே நம்மளுடைய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். மிக விரைவில் நாம் ஒரு கூட்டம் போட போகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துன்னா வழக்கறிஞர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிந்துவிடும். ஆகவே நம்மளுடைய கழக தோழர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா முந்தா நாள் கூட பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தேன். கள்ளக்குறிச்சியில் நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்களை 3 பேர் அடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் போகிறேன்னொடனே அவங்கள அவசரமாக டிஸ்சார்ஜ் ஆகணும்னு சொன்னாங்க. அவங்க யாரும் எங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது எப்படிங்க டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. அங்கே அவங்கள போய் நான் பார்த்து உடனடியாக நான் தலைவரை ஒரு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆறுதல் சொன்னார்.
இப்படிலாம் இருக்கும்போது அங்கே வழக்கறிஞர்கள் தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாமினேஷன் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் தான் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா என்ன இருக்குதுன்றது பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுது தான். ஏன்னா ஸ்க்ரூட்னின்னு ஒன்று வைப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்போ பக்கத்துலேயே உட்காந்துன்னு இருக்கிறீங்க. ஆனாலும் அதே போல் தான் கோர்ட்லேயும் பக்கத்தில் உட்காந்து இருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு கட்சி வழக்கறிஞராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் கரெக்டாக இருப்பீங்க. என் ஆள் தான் கரெக்டு, உனக்கு இந்த பேப்பர் இல்லை, இந்த பேப்பர் சரியில்லைன்னு ஸ்க்ரூட்னி பண்ணும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கு நீங்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் நம்மளுடைய கேண்டிடேட்ஸாக யார் நிற்கிறாங்களோ அதுக்குன்னு தனி பிரிவு போட்டு அது சிடிஆர் அவர்கள் அதை அண்ணன் அவர்கள் பார்த்து கொள்வார். அவர் சொல்படி நாம் எல்லோரும் செயல்பட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த கூட்டத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அறிவழகண்ணனை நான் பார்த்தேன். பார்க்கும்போது முதல் தடவை அப்போ தான் எனக்கு பார்த்தா பேசவே அப்படியே ரொம்ப பொறுமையாக பேசினார். இங்கே வந்தவுடனே மைக்கு பிடிச்சோடனே டான் இருந்தது. என்னடா இது குரல் நம்ம குரல் தான் அதிகமாக இருக்கும்னு நினச்சின்னு பார்த்தா அண்ணன் குரல் அதுக்கு மேலே அறிவழகன் அண்ணன் குரல் வந்து ரொம்ப நல்லா டான் நல்லா பேசினார். குமரேசன் சார் எங்களுக்கு ரொம்ப நாளாக தலைவருடன் இருக்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் லீகல் விங் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம வந்து ஒரு குடும்பமாக, ஒரு தளபதி குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அதுதான் இங்கு தமிழக வெற்றி கழகம். எல்லா இடத்துலையும் வந்து அட்வொகேட்ஸு டான்னு எல்லாமே சிடிஆர் அண்ணன் சொன்னார் 10 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே உடனே நம்ம வந்து கொடுத்துருவேன். எல்லாமே நான் வந்து கேட்டதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாருன்னு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் இங்கேருந்து கன்னியாகுமரியில் எந்த ஊரில் எந்த இடத்துல இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறார் என் சொந்தக்காரர், அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை போய் கொடுன்னு சொன்னீங்க அப்படின்னா 2 நிமிஷம் இல்லை 4 நிமிஷத்தில் 2 to 4 நிமிஷத்தில் அந்த வீட்டில் போய் ஃபோனை கொடுத்து பேச வைக்கக்கூடிய ஒரு அருமையான கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம். ஒரு வீட்டுக்கு ஒரு தளபதியோடைய ரசிகர் இருப்பான். ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு 2 நிர்வாகிகள் இருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம்தான். வருங்காலங்களில் அதே போல் எல்லா இடத்துலையும் நமக்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அந்த நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கும் இளம் வழக்கறிஞர்கள் ஒருவர் 100 பேருக்கு சமம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே ஏதாவது ஒன்றுன்னா பார்த்திங்கன்னா எங்களுடைய கட்சி நிர்வாக ஜவஹர் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞர்கள் நான் திடீர்னு பார்ப்பேன், ஆனால் நான் அட்வொகேட்னு அப்படின்வாங்க. பார்த்தா சின்ன வயசாக இருக்கும். உடனுக்குடனே செய்யக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான வழக்கறிஞர்கள். ஒரு பேப்பர் ஒன்று தேவைப்பட்டுச்சு. நான் யார்கிட்டையும் அட்வொகேட்டுக்கிட்டெல்லாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி ஒரு 2-3 மாதமாக நான் கோர்ட்லேருந்து அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஓணுன்னு சொல்லி கேட்டேன். யாருமே எடுத்து தரல. தரேன், அவர் இல்லை, கிளார்க் இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லின்னு இருந்தாங்க. என்னை ஒரு இளம் வழக்கறிஞர் என்னை வந்து நம்ம கட்சியில் இருக்கிறார், அவர் வந்து பார்த்த உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி ரொம்ப நாளாக இருக்குது, அது கொஞ்சம் ஒரு காப்பி தேவை அப்படின்னு சொன்னேன். அப்படியானு சொல்லிவிட்டு நான் சொன்னது காலையில் 11 மணி, சாயங்காலம் ஒரு 4:45 ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பியை நான் எடுத்துட்டேன்னு சொன்னது தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வழக்கறிஞர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம். நான் சொல்வது போல் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் அப்படின்லான்னு. நீங்கள் தான் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் எங்களுக்கு அரணாக இருக்க வேண்டும், கேடயமாக இருக்க வேண்டும். உங்களை வைத்து தான் நாம் இந்த 8-9 மாதத்தை நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து
தலைவர் தளபதி அவர்களை 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு உண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நமது கழக நிர்வாகிகள் மீது தமிழகம் முழுவதும் தொடுக்கப்பட்டது. அந்த அனைத்து வழக்குகளையும், அனைத்தும் ஜோடிக்கப்பட்ட வழக்கு, காழ்ப்புணர்ச்சியால் போடப்பட்ட வழக்கு, அனைத்தும் திமுகவின் வலியுறுத்தலால் போடப்பட்ட வழக்கு, இந்த அனைத்து வழக்குகளையும் சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் எங்கெங்கே முன்ஜாமீன் பெற வேண்டுமோ அங்கே பெற்று இரவு வரை போராடி நம்முடைய நிர்வாகிகளுக்கு துணை நின்ற அனைத்து கழக வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அடுத்த 8 மாதங்கள் மிகவும் கடுமையான மாதங்களாக இருக்க போகுது. சவாலான நாட்களாக இருக்க போகிறது. ஏனென்றால் இன்று திமுக பயப்படுவது நமக்கு மட்டும்தான். வேற எந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லை, வேற எந்த கட்சியை பற்றி அவங்களுக்கு யோசனையும் இல்லை. அவங்களுடைய ஒரே சிந்தனை இங்கே தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு கிராமத்திலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் வளர்ந்து கொண்டு எப்படி இதை தடுக்கலாம்னு. இதற்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது ஒரு 8 மாதம் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம்னு. இப்போ 8 மாதமா, அதாவது விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்திற்கு அப்புறம் எங்கேயாவது இதை பற்றி சொல்ல யாராவது பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு, எக்ஸிட் மூட்டில் வந்துட்டார். அதனால தான் ஊட்டியில் 7 நாள் மற்ற சுற்றுலாவும் ஒவ்வொரு ஊரையும் எக்ஸிட் மோடுக்கு கடைசி ஆண்டாக முதலமைச்சராக இருக்க போகிறார், அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அந்த மோடுக்கு அவரே வந்து விட்டார். அவர்களுடைய ஒரே பிரச்சனை வேற எந்த எதிர்க்கட்சியையும் அவர்கள் சவாலாக என்று எதிர்கொண்டு விடுவார்கள், ஈஸியாக கடந்துருவாங்க, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை தவிர. இந்த வழக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த நம்மளுடைய மாநாடுக்கு அப்புறம் நிறைய வழக்குகள் வர ஆரம்பிச்சது. ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நம்மளுடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப, அண்ணன் இந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு 5 வழக்கறிஞர்கள் நியமிச்சலாமா அப்படின்னு பேசுகிறப்ப அண்ணன் சொன்னார் 5 இல்லை 10 லிஸ்ட்டு ரெடியாக இருக்குன்னார். ஏன்னா அவர் எப்பயும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். கிட்டத்தட்ட சட்டமன்றத்திற்கு 10 பேரை ஆல்ரெடி தயார் செய்து வைத்திருக்கிறார் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள். இது மட்டுமில்லை, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வழக்கறிஞர் பிரிவுகளை தேர்வு செய்து கையில் வைத்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்ட மிகப்பெரிய வழக்கறிஞர் அணியாக இருக்க போகிறது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர். எந்த கட்சிக்கும் இப்படி கிடையாது. அடுத்த நிமிஷம் அங்கே கொண்டு போய் அங்கே வேலை செய்து அதை எடுத்து கொண்டு வர எல்லா விதத்திலும், அதாவது எல்லா கோர்ட்லேயும், எல்லா இடத்துலையும், ஜுடிஷியல் கோர்ட்லேயும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும், சீனியர் கோர்ட்லேயும், ஹை கோர்ட்லேயும், எல்லா இடத்துலையும் மூத்த வழக்கறிஞர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு அணியாக அண்ணன் தயார் செய்து வைத்திருக்கிறார். அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களாக அண்ணன் அதை முடிவு செய்து வெளியிடுவார். அதற்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு ஒர்க் ஷாப்பு அனைத்து வழக்கறிஞர்களும் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும். ஏன்னா சட்டப்பூர்வமாக என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாதமாக எல்லாரையும் எடுத்திருப்பீங்க, பெயில் எடுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு நெட்வொர்க் வேணும், ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் வேணும். ஒரு கிராமத்தில் ஒரு இஷ்யூ, அடுத்த நிமிஷம் அது ஹைகோர்ட்டில் எங்கே போடணும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எப்படி போடணும், யாரை ஆர்கனைஸ் பண்ணணும், எங்கே கூப்பிடணுன்ற ஒரு நெட்வொர்க் நம்ம ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் வேணுமோ அங்கே பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை தவிர்த்து எல்லா நிகழ்ச்சியிலும் கூப்பிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் எங்கேயும் பெர்மிஷனே கிடைக்கிறது இல்லை. எங்கேயுமே எந்த சின்ன இடத்துல கூட கொடி நடுறதுலேருந்து, போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து, பேனர் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் தடையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கூப்பிட்டு கொடுத்துறாங்க. ஏன் எதிர்கட்சி தானே, ஏதாவது நிகழ்ச்சி நடத்துங்கன்னு. யாரும் நடத்தினாலும் எந்த எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல. நடத்தினால் மட்டும்தான். கடந்த 4 நாட்களாக பார்த்துருப்பீங்க, பேனர் வச்சதுக்கு நிறைய இடத்துல பெயிலுக்கு போன நம்ம வழக்கறிஞர்களே சொன்னாங்க, பேனர் வச்சதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டே சொல்கிறாங்களாம், என்னங்க பேனர் வச்சதுக்கு இதுக்கு முன்னாடி வழக்கே இல்லை, என்ன புதுசாக இருக்குன்னு. இதான் ஃபஸ்ட் டைம் பேனர் வச்சதுக்கு வழக்கு போடப்படுவது, இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அதையும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் சட்டப்பூர்வமாக என்ன இருக்கோ அதை மட்டும் செய்யுங்கன்ட்டார். உயர்நீதிமன்றம் என்ன வழிகாட்டி இருக்கோ அதை செய்யுங்க, பேனர் வேண்டாம். இப்படி ஒரு தலைவர் தமிழக மக்களுக்கு என்றும் கிடைக்க மாட்டார். இதை அறிவிக்கக்கூடிய தைரியம் யாருக்காவது இருக்கா? பேனர் வைக்க வேண்டாம், உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அரசுகள் அறிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் சொன்னபடி யாரும் பேனர் வைக்கலாம் வேண்டாம்னு சொல்ற ஒரு தலைவரை தமிழகத்தில் இந்தியா முழுவதும் சொல்லுங்க. அப்படி ஒரு தலைவர் அடுத்த வருடம் முதல்வராக வருவார், கண்டிப்பாக வருவார். அந்த பயம்தான் இன்னைக்கு திமுகவிற்கு. இதை தடுக்க என்னென்ன செய்யணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை அரசு இயந்திரத்தை இயக்கி விடணும்னு.
இவர்கள் செய்வது எல்லாம் மக்கள் விரோத செயல்கள் மட்டும்தான். என்றைக்கும் மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள்? எல்லா இடத்திலும் இப்போ அவங்க அரசு இயந்திரம் மொத்தமும் அந்த குடும்பத்தை பாதுகாக்க பயன்படுது, ஒரு குடும்பத்தை பாதுகாக்க. அடுத்ததாக இதே அரசு இயந்திரம் எதிர்க்கட்சியாக இருக்கிற, முக்கிய எதிர்க்கட்சியாக இருக்கிற, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை அடக்குவதற்கு தான் பயன்படுது. வேற எதற்கும் அவர்கள் இந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்தவில்லை. என்ன மணல் விஷயத்தில் மணலில் ஊழல் இருக்குன்னு சொல்லி ரைடு பண்ணி இடி வந்து வழக்கு தொடுக்குது, அதை விசாரிக்க கூடாதுன்னு ஸ்டேக்கு போகிறாங்க. சரி, அடுத்து டாஸ்மார்க்கில் ஊழல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதையும் கொண்டு போய் ஸ்டே போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை நிப்பாட்டுறாங்க. ஏன்? நீங்கள் தான் சுத்தமான ஆளாச்சே, போய் விசாரணை எதிர்கொள்ள வேண்டியதானே. இதே நேரத்தில் அனகாபுத்தூர் இருக்கு, அங்கே 700 வீடுகள் இடிக்கப்பட்டது, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏன் அதுக்கு ஸ்டே போல? ஏன் அதுக்கு நீங்கள் ஸ்டே மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் அப்பீல் போயிருக்கீங்க, இல்லை ஸ்டே போயிருக்கீங்க, இல்லை எங்கே வழக்கு தொடுத்துருக்கீங்க? ஏன் அந்த அனகாபுத்தூரில் ஒரு மாதம் அவங்களுக்கு தேவையான அந்த அலாட்மெண்ட்டை பண்ணி 1 மாதம் கேட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்கலாம், உயர்நீதிமன்றத்தில் டைம் வாங்கியிருக்கலாம். ஒரே நாளில் 2 நாளில் எல்லாத்தையும் இடித்து அவங்கள தூக்கி கொண்டு போய் ஒரு அலாட்மெண்ட்டில் போட்டு ஒரு வீடை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்துலையும் நீங்கள் போல, டாஸ்மார்க்கில் விசாரிக்க கூடாதுன்னா ஸ்டே போகிறீங்க. இதை விட கொடுமை என்னென்னா, 12 நாட்களாக ஒரு 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்கு. முகப்பேர் இன்சிடென்ட் பார்த்துருப்பீங்க. ஹைகோர்ட்டில் கடுமையாக அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. சுமோட்டோ கேஸ் அது. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி கடுமையாக சொல்லி 12 நாட்களாக கம்ப்ளைண்டே வாங்கப்படல முகப்பேரில். அதற்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்ற ஒரு அரசு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதாவது அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணமோ 5 லட்சமோ 6 லட்சமோ, ஆனால் உச்சநீதிமன்றம் வரை போய் இவங்க பண்ண செலவு 30 லட்சத்திற்கு மேல். இதில் என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்க? நீங்கள் அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணும்னா ஏன் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டியதானே? அதை போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? சுப்ரீம் கோர்ட்லேயே அவங்களுக்கு மிகப்பெரிய கொட்டு விழுந்தது. எதற்காக இதுக்கு போய் அப்பீல் வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்டு அது திரும்ப போன நவம்பரில் ஆர்டர் ஆச்சு. இது மாதிரி எல்லாம் செய்வது அனைத்தும் மக்கள் விரோத செயல்கள் மட்டும்தான் இந்த அரசு. இன்னொன்று, அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இது அனைத்தும் இன்னும் 8 மாதம் தான், அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். 8 மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காட்சிகள் மாறுது. இந்த காட்சிகள் மாறுறது, அதாவது ஒரு அரசு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு அரசு இதோட முடிய போகுது, புது அரசு வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டு உணர்த்துறது பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இந்த அரசு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க தான் 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்ல, கிரவுண்ட் லெவலில் இருக்க ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். இன்று பல அரசு அதிகாரிகள் எல்லாரும் இந்த அரசு மாறப்போது, புதிதாக ஒரு அரசு வரப்போகிறது, அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து விட்டார்கள். அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கலாம் நாங்கள் சொல்லலை, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வேண்டாம், நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த அரசை காப்பாற்றணும், இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இங்கே பல பேர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருப்பீங்க, நாங்கள் உட்பட எல்லாரும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் கோடியில் ஒருத்தராக வரக்கூடிய ஒரு ஐஏஎஸும் குரூப் 1 சர்வீஸ்லாம் ஒரு லட்சத்தில் 10 லட்சம் 20 லட்சத்தில் வரக்கூடிய ஒரு குரூப் 1 சர்வீஸ் ஆஃபீஸரும் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற, ஒரு குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு தம்பி, யாரோ ஒரு ஜூஜு விக்ரம்ன்ற நபர்கிட்ட நீங்கள் உத்தரவை வாங்கி செயல்படுத்த வேண்டிய அவசியம் கேவலம் ஏன்? இப்படி ஒரு அதிகாரம் இல்லாத அதிகாரியாக இருப்பதற்கு நீங்கள் நடுநிலையாக செயல்பட்டால் நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருப்பீர்கள். உங்களை பார்த்து நாளைக்கு பல இளைஞர்கள் நானும் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், நானும் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும்னு வரணும். அதை விட்டு இன்னைக்கு ஒரு தம்பிக்கிட்டையும், தம்பின்ற ஒரு நபர்கிட்டையும், இன்னைக்கு யாரோ ஜூஜுன்ற ஒரு நபர்கிட்டையும் உத்தரவுகளை வாங்கி செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் எப்படி ரோல் மாடலாக இருப்பீங்க? நீங்கள் எல்லாம் திறம்பட மக்களுக்காக செயல்படணும் தான் இந்த துறையை வந்திருப்பீங்க. யூபிஎஸ்சி சர்வீஸ் எடுத்திருப்பீங்க, குரூப் 1 சர்வீஸ் வந்திருப்பீங்க. அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு இந்த சிஸ்டம் இருக்குது. ஆனால் அடுத்த வருடம் 2026 எங்களுடைய தளபதி தலைமையிலான ஆட்சி வந்த பிறகு உங்களுக்கு மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்திற்கும் முழு சுதந்திரம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதிகாரிகளுக்கு மரியாதை இருக்கும், உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். மக்கள் நலன் சார்ந்த எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கான முழு சுதந்திரத்தை எங்கள் தலைவர் கொடுப்பார். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, பேனர் வைக்காதனா உயர்நீதிமன்றம் உத்தரவுக்குன்னா வேண்டான்னு ஒரு அறிக்கை கொடுத்த ஒரு தலைவரை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஆட்சி இன்னும் 8 மாதத்தில் இந்த ஆட்சி வராதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு பெரும்பாலான அதிகாரிகளுக்கு தெரியும்.
நியாயமாக நடுநிலையாக நடந்து கொள்ளுங்க. இது ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்தில் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது வேண்டுகோளாக வைக்கிறோம். 8 மாதத்திற்கு பின்னால் அதிகாரிகளுக்கு தேவையான மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தில் எங்களுடைய தளபதி முழு உங்களுக்கான அந்த ஃப்ரீடத்தை கொடுப்பார். அப்படி ஒரு ஆட்சி வரும். அதற்கான அனைத்து இடங்களிலும் இன்னைக்கு சட்டப்பூர்வமாக எல்லா விதத்திலும் எங்களுக்கு மேலே அதிகமான வழக்குகள் தொடுக்கப்படுது. இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி எதிர்கொள்ளும் தெரியும். அதற்கான டீமை எப்படி ரெடி பண்ணணும் தெரியும். அதற்கான எங்கள் பொதுச் செயலரும் எங்களுடைய தளபதியின் வழிகாட்டுதல்படி சீக்கிரம் அந்த ஒர்க் ஷாப்லாம் ரெடி பண்ணுவோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு அதுவும் முதல் நிகழ்ச்சி, அதாவது எங்களுடைய வழக்கறிஞர் அணியின் சார்பாக நடத்தப்படும் முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அதுவும் எங்களுடைய தலைவர் தளபதியின் பிறந்தநாள் என்று நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இது ஒரு தொடக்கம். அடுத்து வர காலங்கள் மிகவும் கடினமான காலங்கள். அந்த காலங்களை திறம்பட செயல்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் துடிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் கொடுக்கப்படும். இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்த பெரும்பாலான இளம் வழக்கறிஞர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியை முன்னின்று ஏற்பாடு செய்த நம்மளுடைய வழக்கறிஞர் அணியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அறிவலன் அவர்களும் மற்றும் அனைத்து இணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வருங்கால தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக மாணவரணியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற அருகில் உள்ள இந்த பாரிமுனை அரங்கில் இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கி எங்களுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான அவர்களுடைய உயர் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார். அதே போலவே எங்கள் இயக்கத்தின் வழக்கறிஞரின் சார்பாக இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கல்வி திருவிழாவாக கொண்டாடி 200க்கும் மேற்பட்ட இளம் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்களை வழங்கியுள்ளோம். யாரெல்லாம் சட்ட புத்தகங்கள் இளம் வழக்கறிஞர்களுக்கு தேவையோ அவர்கள் வழக்கறிஞர் அணியை அணுகினால் அவர்களுக்கு தேவையான அனைத்து சட்ட புத்தகங்களையும் எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பில் தலைவர் விஜய் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த முறை 200 பேருக்கு தொடங்கியிருக்கிறோம். அடுத்த ஆண்டு இதைவிட மிகப்பெரிய அளவில் அனைத்து வழக்கறிஞர்களுக்கு மாநிலம் தழுவிய அளவில் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய எங்களுடைய வழக்கறிஞரின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் இளம் வழக்கறிஞர்களுக்கு புத்தகம் வழங்குவதற்கான நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம். இதுவரையும் தமிழகத்தில் இதுவரையும் அதிகாரப்பூர்வமாக 6000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் எங்கள் வழக்கறிஞர்கள் இன்னும் சேருவதற்கு நிறைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் சட்டம் முடித்துவிட்டு இப்போது என்ரோல்மெண்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சட்ட மாணவர்களும் எங்களுடைய மாணவர்களிலே சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மிகப்பெரிய மாநாட்டை எங்களுடைய தலைவர் பொதுச்செயலாளர் அவர்களுடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் அவருடைய அறிவுறுத்தியின் பேரில் நாங்கள் நிச்சயமாக நடத்துவோம். அதில் தமிழக வெற்றி கழகத்தில் வழக்கறிஞர் அணி எவ்வளவு சிறப்பாக இருப்பது என்பதை அன்றைக்கு நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். சார், இந்த பல இடத்துல இந்த பேனர் விஷயமாகட்டும், சட்ட ரீதியாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல இடத்துல சட்டத்தை மீறி செயல்படுறாங்க, அதற்கான குற்றத்தை அனுபவிக்கிறாங்க. ஸோ அதற்கான வழக்கறிஞர்கள் சார்பில் இருந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பிளான் இல்லை? நேற்று எங்கள் தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி பொது இடங்களில் பேனர் வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிகளாக இருக்கட்டும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கட்டும், அனைவரையும் சாலையை மறித்து பேனர் வைப்பதும் கொடி கட்டுமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அருகிலே தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிக்கம்பங்கள் அல்லது பேனர், சிறிய பேனர் வைத்திருக்கிறோம். ஆனால் எங்கள் மீது வேண்டுமென்றே, எங்கள் கட்சிக்காரர்கள் மீது வேண்டுமென்றே வழக்கு தொடுத்து அவர்களை கைது செய்து அவர்களை அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தலைவருடைய ஆணைக்கு இணங்க சொல்லியிருக்கிறார், பொது இடங்களிலே மக்களுடைய சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய வகையில் நான் நடந்து கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒரு அரசியல் கட்சியினுடைய சார்பில் நேற்று தான் அறிக்கை வந்திருக்கிறது, பொது இடத்திலே பேனர்கள் வைக்க வேண்டாம் என்று நாங்கள் தான் முதல் அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். ஆனால் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை செயல்படாமல் தடுப்பதற்காக இன்றைக்கு தமிழக அரசு காவல்துறை ஏவி எங்கள் மீது பொய் புகார்கள் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சட்டப்பூர்வமாக நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம்.
அதை வந்து எங்களுடைய கழகத் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் நடத்துவோம். ஓகே சார், உங்கள் பேர் எப்படி சொல்லுங்கள்? வழக்கறிஞர் ஐவலகன், தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞரி மாநில ஒருங்கிணைப்பாளர்.